அரசு நிர்ணயித்துள்ள கரும்புக்கான தர நிர்ணயத்தால் பெரும்பாலான கரும்பு விவசாயிகள் பாதிப்படைந்திருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 500 ஏக்கருக்கு மேல் பன்னீர் கரும்பு பயிரிடப்பட்டு சாகுபடிக்கு விவசாயிகள் தயார் நிலையில் வைத்துள்ளனர். இந்நிலையில் விளைந்த கரும்பு அனைத்தும் அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு நிர்ணயித்துள்ள கரும்புக்கான தர நிர்ணயத்தால் பெரும்பாலான கரும்பு விவசாயிகள் பாதிப்படைந்து வருகிறதாக கூறுகின்றனர். அனைத்து விவசாயிகளிடம் ஒன்றுபோல் கரும்பு கொள்முதல் செய்து நஷ்டத்தில் இருந்து தங்களை காப்பாற்ற வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். 32 ரூபா கொள்முதல் விலை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நிர்ணயிச்சிருந்தது. ஆனால் எங்கள்கிட்ட எடுக்கிறது 22 ரூபாய்க்கு எடுத்தாங்க. அதுவும் 22 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா முழுமையாக எல்லாத்தையுமே எடுக்கலை. அப்போ 200 கட்டு இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா மொத்தத்திலே 1000 கட்டு நாங்கள் பயிரிட்டதுக்கு எங்கள் அந்த விவசாயிகள்கிட்ட 200 கட்டு எடுக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக நான் 50 பேர் கொடுத்துருக்காங்க எங்கள் தோட்டத்திலலாம் கரும்பு எடுங்க அப்படின்னு சொன்னால் இப்போ 20 பேர்கிட்ட கூட எடுக்கல அந்த அரசு. விவசாயிட்ட 200 கட்டு. இப்போ இந்த வயலை பொறுத்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 800 கட்டு கரும்பு சேரும். இந்த வயலில் நீங்கள் என்ன 200 கட்டுங்க எடுக்கிறதுனால அந்த அம்மா கொடுக்கலான்ட்டாங்க. 200 கட்டு கொடுத்துட்டா திருப்பி இருக்கிற 500 கட்டை எப்படி அவங்க விற்பனை செய்ய முடியும்? எந்த வியாபாரி வரமாட்டாங்க. அதாவது கரும்பு அறுவடை பண்ணியாச்சு அப்படின்னாலே அதுக்கு விலை இருக்காது.